ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கார்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம பேசிக்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹைட்ரஜன் கார்ஸோட ஹிஸ்ட்ரிலேருந்து ஆரம்பித்து எப்படி இப்போது ஹைட்ரஜன் கார்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குது, நம்ம எப்போது சீக்கிரமாக ஹைட்ரஜன் கார்ஸை ரோட்ஸில் எக்ஸெப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஹிஸ்ட்ரிலேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், அப்படி என்னடா ஹிஸ்ட்ரியை பற்றி நீ சொல்லிட போகிற அப்படின்னு. பட் ஆனால் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கே ஷாக்காக தான் இருக்கும். ஹைட்ரஜன் கார்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1800 ஆரம்பித்து 1807 தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்போ 1807 வருடம் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஃப்ரான்கோயிஸ் ஐசக் டி ரிவாக் அப்படிங்கிறவரால் தான் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் கார்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த ஹைட்ரஜன் கார்ஸ் தான் உலகத்தோட ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் கார். இதுக்கப்புறம் வந்த எல்லாமே அதோட எவால்யூவேஷன் தான். அதாவது படிப்படியாக 1807 ஆரம்பித்து 1986 வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நாட்டை சேர்ந்த வெவ்வேறு சயின்டிஸ்ட்கள் இது உருவாக்கியிருக்காங்க. 1807 தொடர்ந்து 1860 ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த எட்டின் லினியர் அப்படிங்கிறவரால் ஒரு சிலிண்டர் 2 ஸ்ட்ரோக் இருக்கக்கூடிய ஹிப்போமொபைல் டைப் ஆஃப் ஹைட்ரஜன் கார்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து 1933 வருடம் நார்ஸ் ஹைட்ரோ பவர் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியால் ஒரு சிறிய ரக ஹைட்ரஜன் ட்ரக் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து 1941 வருடம், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருந்த அந்த டைமில் ரஷ்யாவை சேர்ந்த மிஸ்டர் போரிஸ் ஷில்லிஞ்ச் அப்படிங்கிறவரால் கேஸ் ஏஏ ட்ரக் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது ஏன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாசிப்படைகள் லெனின்கிராட் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தை சுற்றி வளைச்சிட்டாங்க. அந்த மாகாணத்துலேருந்து எந்த வகையான சப்ளையும் கொண்டு போக முடியாததுனால ரஷ்யாவை சேர்ந்த இந்த சயின்டிஸ்ட் இந்த ஒரு சிறிய வகை ட்ரக்கை சப்ளைக்காக கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து 1959 வருடம் ஒரு 1008 சின்ன வகையான ஆல்கலின் ஃபியூயல்ஸை யூஸ் பண்ணி 15 கிலோவாட் அளவுக்கு ஹைட்ரஜன் பவர் யூஸ் பண்ணி செயல்படக்கூடிய ஒரு சிறிய வகையான விவசாய டிராக்டரை ஹாரி கால் இரிங் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ இது ஒரு ஆலிஸ் கெல்மர் டிராக்டர். ஸோ இந்த டிராக்டரை வாஷிங்டனை சேர்ந்த ஸ்மித்சோனியன் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்டில் இப்போ கூட நீங்கள் போனால் பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து 1966 வருடம் ரோஜர் பில்லிங்ஸ் அப்படிங்கிறவர் தான் அப்பா தனக்கு பரிசாக கொடுத்த மாடல் ஏ ஃபோர்ட் காரை தன்னுடைய சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக ஹைட்ரஜன் காராக மாற்றிருக்கிறாரு. பின்னால் இவரே ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் டெக்னாலஜியாக வளர்ந்து வந்தாருங்கிறது அது வேறு கதை. அதே 1966 வருடம் ஜென்ரல் மோட்டார்ஸால் தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரோ வேன், அதாவது ஹைட்ரஜனால் இயங்கக்கூடிய எலக்ட்ரோ வேன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த எலக்ட்ரோ வேன் ஒரே ரேஞ்சில், அதாவது ஒரு வாட்டி அந்த ஹைட்ரஜன் டேங்கை ஃபில் பண்ணால் 120 மைல் வரைக்கும் ஓடக்கூடிய திறன் கொண்டதாக இருந்தது. ஆனால் இந்த ஹைட்ரஜன் கார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வரவே இல்லை. இது ஜென்ரல் மோட்டார்ஸோட ஓன் யூஸ்க்காகவே இருந்தது. 1970 வருடம் ஆஸ்டின் A40 டைப் ரக காரை கால் கோடெக் அப்படிங்கிறவர் ஒரு ஃபியூல் செல் காராக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து 1972 வருடம் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய யூக்லா யூனிவர்சிட்டி சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேக்கல்ட்டிஸும் ஒரு கிரெம்லின் வகை காரை ஹைட்ரஜன் காராக மாற்றிருக்கிறாங்க. அதே 1972 வருடம் நம்ம ரோஜர் பில்லிங்ஸ், அதாங்க ஃபாதர் ஆஃப் ஹைட்ரஜன் டெக்னாலஜி, அவரும் அவரோட டீமும் ஒரு சூப்பர் பீட்டில் காரை ஹைட்ரஜன் காராக மாற்றிருக்கிறாங்க. 1974 வருடம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த டோக்கியோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட முதல் ஹைட்ரஜன் கார் தான் முசாஷி 1. இந்த முசாஷி 1 தான் ஜப்பானோட முதல் ஹைட்ரஜன் கார். 1974 அப்புறம் முசாஷி ரக கார்கள் 1975, 77, அப்புறம் 1980, அப்புறம் 1982 அண்ட் 86 தொடர்ந்து ஜப்பானை சேர்ந்த டோக்கியோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தேன். ஸோ இதுக்கிடையில் 1976 அமெரிக்காவை சேர்ந்த யூட்டா மாகாணத்தில் ஒரு சிறிய வகை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் காரில் ஹைட்ரஜன் ஃபியூல் யூஸ் பண்ணி அதை 13 மைல் வரைக்கும் ஓட வச்சுருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 1977 நம்ம ரோஜர் பில்லிங்ஸ் கேடிலாக் சிவிலி அப்படிங்கிற ஒரு காரை பிரசிடென்ட் ஜிம்மி கார்ட்டரோட இன்னாகரேட் பரேடுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாரு. தொடர்ந்து 1978 சேவரட்டோட S24, அப்புறம் 1979 ரஷ்யாவை சேர்ந்த S2 வேன், அதே 1979 BMW ஃபஸ்ட் ஹைட்ரஜன் கார் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. BMW தொடர்ந்து மெர்சிடிஸும் தன்னுடைய பங்குக்கு 1984 280 TE அப்படிங்கிற
ஹைட்ரஜன் ஃபியூல் கொண்ட காரையும் TN-31 அப்படிங்கிற ஹைட்ரஜன் காரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சரி தம்பி, 1937ஆம் வருடம் ஹிண்டன்பர்க் ஆக்சிடெண்ட் ஒரு ஹைட்ரஜன் கேஸ்னால தானே அந்த மிகப்பெரிய பலூன் விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. ஆனால் அந்த விபத்து நடந்ததுக்கான முழு காரணம் ஹைட்ரஜன் கேஸ் கிடையாது அப்படிங்கிறத விஜய் வைத்தீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் த எக்கனாமிக்ஸ் சேனலுக்கு பேட்டியாக கொடுத்துருக்காரு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அது சரிப்பா, ஹைட்ரஜன் கார்னு சொல்கிறியே, அது என்ன ஹைட்ரஜன் கார், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன லாங்குவேஜாக சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய கெமிக்கல் காம்பினேஷன். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆகி ஒரு பேனிக் மெத்தட்னு கிரியேட் ஆகும். அதாவது பாசிட்டிவ் ஆனோட் அண்ட் நெகட்டிவ் கேத்தோட். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி தரக்கூடாது தான் H2O. அந்த H2Oனால் ஒரு ஸ்பார்க் அங்கே இக்னிஷனாக க்ரியேட் ஆகுது. அது மூலியமாக தான், சிம்பிளாக சொல்லணும், அது மூலியமாக தான் கார் இயக்கமாகுது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை உருவாக்குது. அந்த எலக்ட்ரிக் கரண்ட் தான் கார் இயக்கத்தில் இருக்கிறதுக்கு உதவுது. இந்த இயக்க ஆற்றலுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது 2 வகையான வேதிப்பொருட்களில் ஒன்றா சேர்க்கும் போது ஒரு ப்ராசஸ் உருவாகுது. அதுதான் இங்கே ஆக்சிடேஷன். அதாவது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் 2 ஒன்றை விட்டு அது மூலிமா வரக்கூடிய வேதிப்பொருள் H2O. ஸோ இங்கே இப்படி நடக்கக்கூடிய மொத்த ப்ராசஸையும் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி நம்ம கார் ரன் ஆகிறதுக்கு உதவுது. சரி, ஹிஸ்ட்ரிலாம் ஓகே, ஹிஸ்ட்ரியில் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காலத்தில் யார் இதோட மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த காலத்தோட மேனுஃபேக்சரர்ஸ் டொயோட்டோ, ஹுண்டாய் அண்ட் ஹோண்டா. டொயோட்டோ ஆல்ரெடி மிராய் அப்படிங்கிற முழுக்க ஹைட்ரஜனாலே ஓடக்கூடிய ஒரு காரை கண்டுபிடிச்சிட்டாங்க. கார் கண்டுபிடிச்சது ஓகே, ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லாத மாதிரி இதுக்கும் ஹைட்ரஜன் பம்ப் ஸ்டேஷன் இல்லாமல் போயிடுச்சுன்னா. ஆனால் அதுதான் இல்லை. டொயோட்டோ கம்பெனி ஆல்ரெடி ஷெல் நிறுவனத்தோடு சேர்ந்து பம்ப் ஸ்டேஷன் உருவதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மார்ச் 2017 UK கவர்மெண்ட் அதாவது இதை பம்ப் ஸ்டேஷனை திறக்கிறதுக்கு மட்டுமே 23 பில்லியன் யூரோஸ் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களால மொத்த யூகேலே 17 ஹைட்ரஜன் பம்ப்ஸ் தாங்க ஓப்பன் பண்ண முடிஞ்சது. நம்ம இந்தியாவிலையும் இதுக்கான ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க. கூடிய விரைவில் இங்கேயும் நம்ம சீக்கிரம் ஹைட்ரஜன் பம்ப் ஸ்டேஷன்ஸை பார்க்கலாம். எல்லாம் சரிதான், ஆனால் எப்படியா இருந்தாலும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு இருக்கும்ல, அதை பற்றியும் பார்த்துருவோம். அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 0 எமிஷனுங்க. அதாவது புகையே கக்காத வாகனம், ஃபுல்லாக க்ரீன் ரெவல்யூஷன் தான். இதனால் வெளியில் வரக்கூடியது வாட்டர் மட்டும்தான், புகை கிடையாது. ரெண்டாவது ஃபாஸ்டர் ரீஃபியூலிங், 5 நிமிஷத்தில் உங்கள் டேங்கை ஃபில் பண்ணிடலாம். அதே மாதிரி இதோட செயல்திறன் பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய மதிப்புப்படி நீங்கள் 500 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 600 கிலோமீட்டர் போகணுன்னு நான் சொல்லிங்க, நிதின் கட்காரி சொல்லியிருக்காரு, சென்ட்ரல் மினிஸ்டர். சரி, டிஸ்அட்வான்டேஜுக்கு வருவோம். டிஸ்அட்வான்டேஜ் வழக்கம் போல் ரீஃபியூலிங் லொக்கேஷன் தான். இந்தியாவில் இப்போ தான் இந்த கார் வெளியில் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ் ஸ்டேஷன் நிறையா வரணும். அது நிறையா வரத்துக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 4லேருந்து 5 வருஷமாக தான் ஆகிடும். அடுத்து காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள். என்ன தான் ஹைட்ரஜன் கார் வந்தாலும், எலக்ட்ரிக் கார் வந்தாலும், பெட்ரோல் காரே வந்தாலும் இனிமேல் நம்ம அதிக விலை கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வர ஹைட்ரஜன் கார்ஸோட ரா மெட்டீரியல்ஸு நம்ம வேறு நாட்டிலேருந்து தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்லி காரோட காஸ்ட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதாவது ஆரம்ப விலையே 10 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. 3வது சேஃப்டி. ஹைட்ரஜன் வெடிக்கக்கூடியது, ஆனால் இது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. ஹைட்ரஜன் கார்ஸு யூஸ் பண்ணால் சீக்கிரமாக வெடிச்சிடும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் எங்கேயும் வரல. ஏன் பெட்ரோல் டீசல் கார் எரியாதான் என்ன, எலக்ட்ரிக் கார்ஸ் எரியாதான் என்ன தான் பெட்ரோல் டீசல் கார் எரிஞ்சாலும் எலக்ட்ரிக் கார் எரிஞ்சாலும் நம்ம ஓட்டுறது நிறுத்தலையே. அதே மாதிரி தாங்க ஹைட்ரஜன் கார்ஸ் வந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக வாங்க தான் போகிறோம், அதை பயன்படுத்த தான் போகிறோம். ஒரு நல்லதுன்னு இருந்தால் ஒரு கெட்டது இருக்க தான் செய்யும். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Prashant.